இரண்டு அதிகாரங்களுக்கு இடையில நடக்கிற போர்ல பாதிக்கப்படுவது என்னமோ அப்பாவி பொதுமக்கள் தான். அது மாதிரி சமீபத்துல ஈரான்ல நடந்த துயரத்தின் சாட்சியா சில புகைப்படங்கள் உயிரை உறையச் செய்வதாக இருக்கு. ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொன்றதை அடுத்து பெரும் போர் வெடிச்சிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகள் என 10க்கும் மேற்பட்ட நாடுகள் மீது ஈரான் பெரும் தாக்குதலை நடத்தி வருது. அதேபோல ஈரான் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டு வருது. சர்வதேச சூழல் இப்படி இருக்கும் நிலையில் இந்த போரின் துயரத்தை சொல்லும் விதமா மனதை நிலைக்குலையச் செய்யும் சில போட்டோக்கள் இணையத்துல வைரலாயிட்டு வருது. ஈரான் உச்ச தலைவர் கமேனியை கொல்வதற்காக அமெரிக்கா, இஸ்ரேலிய போர் விமானங்கள் நாடு புகுந்து சென்று குண்டுகளை வீசிச்சு. அதுல கமேனியும் அவரது முழு குடும்பமும் கொல்லப்பட்டாங்க. இது தவிர ராணுவ அதிகாரிகளும் கொல்லப்பட்டாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ஈரான்ல இருந்த தொடக்கப்பள்ளி மேல குண்டு வீசினதால 160 குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. இது உலகத்தையே அதிரச் செய்தது. இந்த மாதிரியான தாக்குதலை அமெரிக்க படைகள் செய்யாது. காசாவில் கொத்து கொத்தாக குழந்தைகளை கொன்ற இஸ்ரேல் தான் செய்திருக்கும் என சொல்லப்படுது. கொல்லப்பட்ட அனைவரும் 7 முதல் 12 வயதுள்ள பெண் குழந்தைகள். அவர்களின் உடலுக்கு சமீபத்தில் இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டது. அதில் பல ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் கலந்து கொண்டு துயர அஞ்சலி செலுத்தினாங்க. குழந்தைகளின் உடல்களை புதைப்பதற்காக வரிசையாக தோண்டப்பட்ட குழிகளின் படங்களை ஈரான் பகிர்ந்திருக்கு. அந்த போட்டோக்கள் நெஞ்சை பதறச் செய்வதாக உள்ளது. போரின் கோர முகத்தை காட்டுவதாக அது இருக்கு. இது அப்பாவி சிறுமிகளுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள். அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு உருக்குலைந்து போயுள்ளன. காசா முதல் தற்போது வரை அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுறதா ஈரான் அரசு குற்றம் சாட்டி பதிவிட்டிருக்கு.